அப்புறம் என்ன விஜய் வந்து அரசு பண்ண முடியல பாவம்னு விட்ட சிஎம் சொன்னீங்க வாயில சொன்னீங்க டிஎம்கே நல்ல கட்சி நான் சொல்ல மாட்டேன். சரி நீ பதற ஒண்ணு இல்ல நீ கேக்குறது நியாயமான क्वेश्चन. ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு. அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்லயும் வந்து பாருங்கன்னா வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல பாவம் பார்த்து ஊரம் பாவம். சரி இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? வீடியோல விடும்போது சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்றாரு. என்ன பழி வாங்கினாங்க இவர? என்ன பழி வாங்கினாங்க நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சிஎம் வந்து ஒரு வீடியோ விட்டாரு. நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன், இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன். எந்த கட்சி தலைவர்களும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பதை ரசிக்க மாட்டாங்க. யாருக்கு ஆதரவா பேசுறாரு? விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. ஏன்னா இதை வச்சு நம்ம அரசியல் செய்யக்கூடாது, இதை வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்றாரு. எங்க அது ஒரு விபத்தாவே இருக்கும், யாரும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு சிஎம் சொல்றாரு. ஆனா இவரு வந்து என்ன பேசுறாரு? சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன். இது ஒரு தலைவனா? அப்போ ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது? கலவரத்தை தூண்டி விடுபவராக விஜய் இருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. ஆதவர்ஜுன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, இங்க ஜென்சி புரட்சி ஏற்படும். எதே ஜென்சி புரட்சி ஏற்படும். இவருக்கு எப்படின்னா, ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷ்யூவால அந்த இளைஞர்கள் பொங்குனாங்க, நேபாளிலும் பொருளாதார இஷ்யூ சமூக வலைத்தளம் முடக்கத்தால பொங்குனாங்க. அது மாதிரி விஜய் 41 பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்களா? என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க? இளைஞர்கள் அங்கங்க நின்றுக்கிட்டு கேள்வி கேட்கறான். 41 பேர் இறந்து போனாங்களே, அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கான்ட்டு கேள்வி கேட்கறான். ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு குரலையை கல்வி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி புரட்சி தான். இவெல்லாம் நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான்னு ஒண்டி பாருங்க. கட்சி 75 வருஷமா நடத்துற திமுக கூட இவ்வளவு பொங்காது, அதிமுக கூட இவ்வளவு பொங்காது. வந்து ஒரு கவுன்சிலர் ஆகல. இவனுங்களாம் எப்படி சுத்துறானுங்க பாரு, வெட்டும் குத்தம், யாரும் கேள்வி கேட்கறாங்க. அங்க அவன் குடிச்சிட்டு எல்லா லேடிஸையும் பாருங்க, லேடிஸை மிரட்டி இருக்கிறான். அங்கங்க நிப்பாட்டி லேடிஸை மிரட்டுறது. இவனுங்களெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ஆக்சுவலா. ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும் அவர் மேல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு அலையன்ஸே சரியில்லாத அலையன்ஸுங்க. அவருக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட்டிங், நிறைய கட்சிகள் வெயிட்டிங். அதை வந்து விஜய் வந்து இப்போ போய் அந்த கூட்டணியில வந்து ஃபார்ம் ஆகுறாரு. ஒன்றும் இல்லை, இந்த 41 பேர் வந்துட்டாங்க, நீங்க எங்க அலையன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான், அலையன்ஸ்குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு. எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு. அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே ஒரு 41 பேரு இறந்து போயிருக்காங்க. அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறேன்னா அப்புறமா என்ன இருக்கீங்க? இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், சீரழிக்கணும்ன்றதுக்காக எதுனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த தற்குறி வெற்றி கழகமே தவிர்த்து ஒன்றும் இல்லை. இப்போ ஆதவர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளில வந்திருக்கு பாத்தீங்களா? சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்கன்னா, நீங்க சாப்பிட்டு போங்க, நீங்க சாப்பிட்டு போங்க. சாப்பாடாரா முக்கியம்? ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம வீட்டுல யாருன்னா அண்ணன் தம்பி யாரும் இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருப்போம்? 41 உயிர் போயிருக்குங்க. ஆனா ஆதவர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு. துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா? துளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா? உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு, ஜாலியா வந்து பேசுறாரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க? கலவரம் தூண்டணுங்க ஆதவர்ஜுனுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஆதவர்ஜுனுக்கு இந்த டிஎம்கே அரசு லாட்டரி டிக்கெட்டை உள்ளன்னு கோவம் போல, எம்பி சீட்டு தரலன்ட்டு கோவம் போல. அதனால அவரோட வன்மத்தை பிசிகால வச்சு கக்கலான்னு பார்த்தாரு, கக்க முடியல. அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனை நார்மலா விட்டுருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டு இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல. அவர் பஸ் வருது இல்ல, பஸ் வரும்போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க, காவல்துறை சொல்றாங்க, ஏங்க போவாதீங்க, இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தள்ளுமுள்ளு ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும், போவாதீங்கன்றாங்க. மீறி போனது யாரு? யார் போனா? ஏங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? விஜய் சைட்ல இருந்து நிறைய தெலுங்கு படம் எல்லாம் பாப்பாங்க போல. தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் நிறைய பார்த்து வந்த குரூப் தானே அது. அது எப்படின்னா 1000 பேரை உள்ள இறக்கிட்டாங்களாம், 1000 பேர் பொருளோட உள்ள இறங்கிட்டாங்களாம், போயிட்டு அட்டகாசம் பண்ணாங்களா, ரவுடி இங்க வந்துருக்கு. இப்ப வந்து டிஎம்கே வந்து நல்ல கட்சின்றீங்களா? அப்புறம் என்ன விஜய் வந்து அரசு பண்ண முடியல பாவம்னு விட்ட சிஎம் சொன்னீங்க வாயில சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க ரெக்கார்ட்ல. அப்ப சரி ஒரே நிமிஷம். இப்ப 41 பேர்
41 பேர் விழுந்திருக்காங்கல்ல, என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் அப்படியே பண்ண சொல்லலாம். என்னங்க பண்ணணும்? 41 இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாது. அதான் யோசனை. இப்ப 41 பேர் விழுந்துட்டாங்கல்ல, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஏங்க 41 பேர் விழுந்துட்டாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுது நான் பதில் சொல்றேன். இவ்வளவு நாள் கேளுங்க பதில் சொல்றேன். ஏடிஎம்க வந்து ஜெயலலிதா அம்மா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க விஜய. டிஎம்கே வந்து சிஎம் வந்து பரவாயில்ல பாவம், அதனால பாவம்னு அவர் அரெஸ்ட் பண்ணலன்றாங்க. அது எப்படி இல்ல? இப்போ ஒண்ணு இல்ல, ஆதவ அர்ஜுன் அல்லு அர்ஜுன் டிஎம்கே நல்ல கட்சின்றீங்களா நீங்க சொல்லுங்க. நம்ம பேசுறது என்ன? டிஎம்கே நல்ல கட்சினோ நான் பேசல, கெட்ட கட்சினோ பேசல. அல்லு அர்ஜுனால 2 பேர் தாங்க இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோ 2 பேரோ. டிஎம்கே நல்ல கட்சி நான் சொல்ல மாட்டேன். சரி நீ பதற, ஒண்ணும் தப்பு இல்ல. நீ கேக்குறது நியாயமான क्वेश्चन. டிஎம்கே நல்ல கட்சி இல்ல. இல்லனே இருக்கட்டும் ப்ரோ. சரி இரு, நீ கேட்ட கேள்வி இல்ல. ஏன் நடக்குது உங்களுக்கு தெரியல? இப்போ நடக்குது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் சொல்லணும். சொல்லு என்ன நடக்குது ப்ரோ? உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நீ கேள்வி கேட்டல, ஜெயலலிதா மேடம் இருந்தா அரெஸ்ட் பண்ணுவான்னு கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரெக்ட். அதுக்கு நான் பதில் சொல்லல. ஒண்ணும் இல்லங்க, அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ 2 பேர் இறந்து போனாங்க, 3 பேரோ என்னமோ. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொருனாங்க. ஏன்னா 3 உயிரிழப்புக்கு நீ தான் காரணம், நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன் இந்த டிஎம்கேவால உள்ள தூக்கி வைக்க முடியல? அப்ப ஏதோ பாவம் பாட்டு ஏதோ ஒண்ணு. சரி, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும் தானே விடுறாங்க, அது நல்ல மனசு தானே. ஆனா இவரு உட்காந்துக்கிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்லயும் வந்து பாருங்கன்னா, அப்ப அது என்ன அரசியல்? ஒரு கலவரத்தை தூண்டணும். ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு கேக்குறேன். சொல்லு ப்ரோ, தப்பா இல்ல? நான் சொல்றது நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா டிஎம்கே வந்து நல்ல கட்சின்னு ப்ரோ, அது ஓட்டு நீ இப்போ ஓட்டு போடாத, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது இல்ல பாவம் பார்த்து ஊரம் பாவம். சரி, இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? அது சொல்லு. அவங்க முடியாது. அது ஏன்னா அரசியலுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப விஜயும் டிஎம்கே ஃப்ரெண்ட் அப்படி சொல்ல வரல. ஆனா அரசியலுக்குள்ள எனக்கு தெரியும் ஏதோ இருக்குது. விஜயும் டிஎம்கேவும் ஒண்ணா இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லா கட்சி. சரி, அது அவரோட கருத்து, அது ஒண்ணா நம்ம தப்பு சொல்ல முடியாது. சரி ஓகே, வேற கேள்வி இருக்கா? பர்சனலா சொல்ல. எல்லா கட்சியும் கேட்டதுல நியாயம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிஎம்கே நல்ல கட்சி நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நீ சொல்லாத விடு.